Hey guys, welcome back to channel GlamGirlTamil. இன்னைக்கு பார்க்க போற ஒரு வீடியோ சப்ஸ்கிரைபரோட ரெக்வெஸ்டடான வீடியோ. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், ஹாஸ்டலில் இருக்கவங்களே என்னெல்லாம் பேக்கிங் எசென்ஷியல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு செக்லிஸ்ட்டாக பேக் பண்ணுறதுலாம் தான் இன்றைக்கும் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐ திங்க் ஒரு 7-8 டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாஸ்டலில், ஆஃபீஸில், காலேஜ்லாம் போகிறவங்க, இனிமேல் ஹாஸ்டலில் இருக்கவங்களே என்னென்ன கொண்டு போகணும் டீஃபால்ட்டாக எசென்ஷியல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் இந்த 3 கேட்டகரி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு என்னெல்லாம் டீஃபால்ட்டாக எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப ரொம்ப மினிமல் என்னெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றதான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கூல், காலேஜ் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி, அதுக்கப்புறம் புக்ஸு, நோட்ஸு அது மாதிரி தான் வந்து இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரெஸ், அவுட்ஃபிட்ஸ் அது மாதிரி தான் அவங்களோட ஹாஸ்டலில் வந்து வச்சுப்பாங்க. ஸோ நான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அந்தந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து அப்படியே வந்து செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். கவர் பண்ணியிருக்கேன் 6 to 7 டாபிக். கீழே என்னெல்லாம் நம்ம வந்து கொண்டு போகணும் டீஃபால்ட்டாக இதெல்லாம் இருக்க வேண்டியது, எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஹாஸ்டலில் இப்போ நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ். ஸோ ஸ்கூல்னால் கண்டிப்பாக ஸ்டேஷ்னரி. ஸோ ஸ்டேஷ்னரிஸில் வந்து இதை மாதிரி பாக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் உங்களோட பஞ்சர் பின்னு, அதுக்கப்புறம் ஸ்டேப்லரு, பென், எரேசர், அப்புறம் ஸ்கெட்சஸ்ஸு, கலர் பென்சிலு, அப்புறம் மார்க்கர், இதை மாதிரி நிறைய வச்சுருப்பீங்களே. பென் ட்ரைவ் அதை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஹாஸ்டலில் இருக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்து இருப்போம். ஸோ நம்மளுக்கான தனி ஸ்பேஸ் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அது மாதிரி எல்லா திங்ஸும் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம்ல, அது மிஸ் பண்ணக்கூடாத திங்ஸு, பேப்பர் பின்ஸு எல்லாமே இதை மாதிரி வீட்டிலேருந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கால்சியம் எடுத்துக்கோங்க, ஸ்டேப்லர், பென்ஸ், அப்புறம் எரேசர், அப்புறம் இதெல்லாம் நம்ம அசைன்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ நான் டேப்ஸ் வேணால் தேவைப்படும், அது மாதிரி நீங்கள் டேப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்வியஸாக ஒய் நாட் உங்களோட புக்ஸ், அப்புறம் டிக்ஷனரி, நோட்டு, அப்புறம் வந்து கைடு, இது மாதிரி நிறைய வச்சுருப்பீங்க. அது எல்லாமே உங்களோட பெட் பக்கத்தில் கரெக்டாக நீங்கள் அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ஸ்கூல், காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக தேவை. அடுத்தது நான் சொல்லி ஆகணும், நம்ம ஸ்கூல், காலேஜ்லாம் போகிறோம்னா கண்டிப்பாக அசைன்மெண்ட்க்கு A4 ஷீட் தேவைப்படும். ஒரு வாட்டி போய் கடையில் போய் A4 ஷீட் வாங்குறத விட ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கன்வீனியன்ட் இருக்காது, சில தூரமாகவும் இருப்பீங்க. அதனால் இது மாதிரி A4 ஷீட் ஒரு பண்டிலே வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 330 ருபீஸு. இது வந்து நீங்கள் ஹோல்சேலில் கூட அதை வாங்கிக்கலாம். 330 கூட இருக்காது, 300 வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு அசைன்மெண்ட்டு ஸ்கூல், காலேஜெல்லாம் வந்து நைட் டைமில் நீங்கள் எதனா பண்ணும்போது அப்போ டைம் போய் வாங்க முடியாது. ஸோ இது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு A4 ஷீட் ஒரு பண்டிலாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் ஸ்கூல், காலேஜ் போகிறவங்கலாம் தெரியும். அண்ட் அடுத்தது இப்போ நிறைய அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு PPT ஸ்லைட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் லேப்டாப்பை வச்சுருப்பீங்க. ஸோ லேப்டாப்பும், அப்புறம் இதோட சார்ஜரு, அதுக்கப்புறம் உங்களோட இந்த பென் ட்ரைவ், அப்புறம் இந்த கேபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஹாஸ்டலில் வந்து வச்சுக்கோங்க. நாட் ஒன்லி ஸ்கூல், காலேஜ், இப்போ ஆஃபீஸ்லேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிங்கனாலும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொம்ப சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் மெயின் திங் ஐடி கார்டு. ஸோ ஐடி கார்டு இல்லாமல் நம்ம ஸ்கூல், காலேஜில் கூட நம்மளுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. பட் ஆஃபீஸில் அக்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது இல்லைனாலும் நம்மளால் என்ட்ரி கூட பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்கள. லேப்டாப்பில் இருக்கட்டும், ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி, அப்புறம் உங்களோட அசைன்மெண்ட்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து நம்மள ஸ்டேஷ்னரி, அப்புறம் அசைன்மெண்ட்ஸு, லேப்டாப் இது மாதிரிலாம் பார்த்துரும். செகண்டில் வந்து நான் இங்கே செக்லிஸ்ட் என்ன வச்சுருக்கேன்னா, இது நம்மளோட ஹாஸ்டலில் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட USB கேபிள், அயன் பாக்ஸ், நம்ம யூனிஃபார்ம்லாம் போட்டு போகிறோம் காலேஜோ, ஆஃபீஸோ, ஸ்கூல்லையோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அயன் பாக்ஸ் தேவை. சின்ன அயன் பாக்ஸ் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒரு எமர்ஜென்சி லைட் வந்து வீட்டில் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். ஒரு எமர்ஜென்சி லைட் இல்லைன்னா வந்து கேண்டில், ரெண்டுத்தில் எதுனா ஒன்று மஸ்ட். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் எல்லாமே டீஃபால்ட்டாக மோஸ்ட் எசென்ஷியலானதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேறு என்ன நீங்கள் தேவைப்பட்டால், நைட் லேம்ப் உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் தனியாக ஒரு ஹாஸ்டலில் வந்து இருக்கீங்கன்னா நைட் லேம்ப் வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ மொபைல்ஸ் வந்து எல்லோரும் வச்சுருக்கீங்க, மொபைல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் இல்லை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் ஹாஸ்டலில் உங்களுக்கு ஒரு சின்ன அலாரம் கூட நிறைய பீஸ் கிடைக்குது, ஒரு அலாரம் பீஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த கேட்டகரியில் என்ன வரப்போகுதுன்னா, நம்மளோட ரூம் எசென்ஷியல்ஸ் தான். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பெட்டு, தனி ரூம் ஹாஸ்டலில் வந்து இருக்கும். சில ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து லேயராக இருக்கும்ல, அது மாதிரி ஹாஸ்டல்ஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பெட்ஷீட்,
பில்லோ கவர், அப்புறம் வந்து டவல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு டவல் போதும். நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து வீட்டுக்கு போகிறீங்களா, இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போகிறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டவல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் டவல், அதுக்கப்புறம் பாடி வாஷு, அந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வரும், ரூம் எசென்ஷியல்ஸ்லேயே. ஸோ இதோடு சேர்ந்து உங்களோட பக்கெட், அதுக்கப்புறம் மக், கண்டிப்பாக இது எல்லோரும் எந்த ஹாஸ்டல் போனாலும் இது எடுத்து தான் நம்ம போகணும். டூத் ப்ரஷ்ஷு, அப்புறம் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மக் அண்ட் பக்கெட் மெயின் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். பக்கெட், மக் உங்களுக்கான தனியாக ஒரு மினி சைஸோ இல்லை பெரிய சைஸோ உங்களோட அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண வேண்டியது, இது மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பேர் வந்து கூட ட்ராவல். நான் அமேசான்லேயும் இல்லை மீஷோவில் என்னமோ வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இது ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம வெட்டிங்லாம் வெளியே எங்கன்னா அட்டன் பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறோம், ரிலேட்டிவ்ஸ்லாம் போகிறோன்னா நம்ம சாரீ வந்து ப்ரீப்ளேட் பண்ணியிருப்போம். அது மாதிரி சாரியை ப்ரீப்ளேட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது மேலே உங்களுக்கு அந்த சாரீ வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸும் வந்து இருக்கும். ஸோ இது ஹாஸ்டல் கேர்ள்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இது மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு பேக்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு டாய்லெட்ரீஸு, அப்புறம் உங்களோட ஸ்கின் கேர், அதுக்கப்புறம் உங்களோட பீரியட் கிட், அது மாதிரி தனித்தனியாக நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். ஈவன் பியூட்டி மேக்கப்ஸ்லாம் கூட வச்சுக்கலாம். அதனால தான் இது ஒரு மஸ்ட் ஹேவ் ஃபார் எவ்ரி கேர்ள்ஸ்னு சொல்லலாம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்தளவு வந்து டியூரபிலிட்டி இல்லைனாலும் உங்களுக்கு பேக்கில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் ஈவன் வெக்கேஷன்ஸ் போகணுன்னா கூட இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை போட்டிருக்கே லாண்ட்ரி பவுச்சு, இது மாதிரி தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் மேக்கப் போட்டு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டானது ஒன்று. ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அடுத்தது ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் 3 ஏஜ் பீப்புள்ஸ்க்கும் மஸ்ட் ஹேவ் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கின் கேர். ஸோ ஸ்கூல் போகிறவங்களும் ஸ்கின் கேர் தான் பண்ணுவீங்க, அதில் மேக்கப் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்மளோட இந்த ஷாம்பூ, அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக்காக உள்ள ஹாஸ்டலில் இருக்கும்போது நீங்கள் ஒரு டோனர், ஒரு ஃபேஸ் வாஷு, அப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன், அப்புறம் வந்து சிரம், அதுக்கப்புறம் தலைக்கு தேய்க்கிறது ஒரு எண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காஜல் வைக்கிற பர்சனாக இருந்தால் காஜல், ஒரு மஸ்காரா, ஒரு லைனர், ஒரு காம்பேக்டோ, பிபி உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் மஸ்ட் ஹேவ் சன்ஸ்க்ரீன். ஸோ அதுக்கப்புறம் இதோடு சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பேக்ஸில் வந்து வச்சுக்கலாம். அதோடு சேர்ந்து உங்களோட சானிட்டரி நாப்கின்ஸ், பேட்ஸ் இருக்குங்களா, அதை வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்கின் கேர், மேக்கப்பு, இல்லை பீரியட் கிட்லாம் இது மாதிரி சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு வெளியே கூட தெரியாது. அண்ட் ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்குது. இப்போ மேக்கப் வேணும் இல்லை ஸ்கின் கேர் வேணும்னா இந்த பேக் நீங்கள் எடுத்தாலே போதும். மேலே கூட இங்கே ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேரா, இல்லை இது பீரியட் கிட்டா, இல்லை மேக்கப் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை டாய்லெட்ரி கிட்னா ஈஸியாக எதை வேணுமோ அதை எடுத்து நம்ம ஆர்கனைஸாக வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் இப்படி எப்படி மெஸ்ஸாக இருந்தாலும் ஹாஸ்டலில் கொஞ்சம் ஆர்கனைஸ்டு இருந்தால் டென்ஷன் இல்லாமல் வந்து இருக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு பேக்ஸ் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங் எசென்ஷியல்ஸ் நம்ம குக் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம ஹாஸ்டலில் குக் பண்ணி சாப்பிட்றோன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெசல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும். இல்லை எனக்கு ஹாஸ்டலில் வந்து நான் அங்கேயே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபுட் வந்து அக்காமடேஷன் இருக்குன்னா நீங்கள் என்னென்ன ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ், வாட்டர் பாட்டில், அப்புறம் கெட்டில். நம்ம வந்து தண்ணி வந்து சூடு பண்ணுறதோ இல்லை மில்க் சூடு பண்ணி குடிக்கிறது இல்லை டீ போட்டு குடிக்கிறதுனால ஒரு சின்ன கெட்டில் வந்து வீட்டில் கேளுங்க, வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு நைஃப், நம்ம ஆப்பிள்ஸு இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணும்போது ஒரு நைஃப் தேவைப்படும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் குக் பண்ணி சாப்பிடுவேன், ரேராக நான் சாப்பிடுவேன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று இருக்கும். நான் உங்களுக்கு பிக்சர் வந்து கொடுக்குறேன். இண்டக்ஷன் ஸ்டவ் கூட நீங்கள் வீட்டில் கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். அண்ட் ஆப்வியஸாக ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லோரும் போகிறவங்களும் உங்களோட ட்ரெஸ்ஸு எப்படி நீங்கள் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னா, உங்களுக்கு ஒரு டாப் எடுத்திங்கன்னா அது எல்லா பேண்ட்டோட பேரப் ஆகிற மாதிரி. இப்போ ஒரு மெயினாக வந்து ஒரு பிளாக் கலர் லெகின், ஒயிட் கலர் லெகின், பீச் லெகின்ஸ், அது மாதிரி பிளாசோ எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை ஜீன் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய மேலே டாப்ஸ் வந்து வெஸ்டர்ன் டாப் போடுற மாதிரி, கொஞ்சம் ஒரு பாட்டம் விட நிறைய டாப்ஸ் வந்து பேர் பண்ணுற மாதிரி, இல்லை நிறைய டாப்ஸோட ஒரு பாட்டம் பேர் பண்ணுற மாதிரி எடுத்திங்கன்னா உங்களை ஹாஸ்டலில் இடம் இல்லைனாலும் கொஞ்சமான ஸ்பேஸில் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஆப்வியஸாக ஸ்கூல் போகிறவங்களுக்கு தேவைப்படாது, காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் ஒரே ட்ரெஸ்ஸை ரிப்பீட் பண்ணாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்ட மாதிரி இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸையும் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போக முடியாது, ஸ்பேஸும் நம்ம ஹாஸ்டலில் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஒரு ட்ரெஸ்ஸே டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஸ்டைல் பண்ணும்போது உங்களுக்கு போட்ட ட்ரெஸ்ஸே ரிப்பீட் ஆகாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு செக்லிஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்டேஷன் எடுத்து வச்சுக்க போகிறீங்க, அப்புறம் ரூம், பெட்ஷீட்டு, இந்த எசென்ஷியல்ஸு, அப்புறம் 2 பேக், நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி 2 பேகு, அதுக்கப்புறம் உங்களோட கிச்சன் எசென்ஷியல்ஸு, உங்களோட பாத்ரூம், இதெல்லாம் தான் மோஸ்ட் டிஃபால்ட்டாக இது தான் உங்களுக்கு தேவைப்படும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன வேண்டும் அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ கேட்டிருந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.